எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் ஒலிகள் அரை கூவல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் அன்னை தமிழ் மொழி. காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளிர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையில் அதன் பண்பாடு, இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றி தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகனார் திருவள்ளுவர். ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க் செயின் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக, அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக, மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளின் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. 3ஆம் பிரிவான இன்பத்துப்பாலில் இல் வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன, மடந்தையொடு எம்மிடை நட்பு
எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது.